வெல்கம் டு வேதா விசஸ் மகா அலப்பறைகள். நாம் இன்றைக்கி 2 ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ஒன்று வஞ்சரம் ஃபிஷ் வாங்கியிருக்கோம், இன்னொன்று வந்து ஷீலா ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ஷீலா வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு குழம்புக்கு தேவையான ஷீலா மீனை வந்து இப்போ கழுவி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபிஷ்ஷை மட்டும் ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணால் தான் அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து போகும். நான் வந்து மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே போடக்கூடாது, நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதை வந்து நம்ம ரொம்பலாம் இடிக்க வேணாம், லைட்டாக இடித்தா போதும். எடுத்து வச்சுட்டோம். இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டா போதும். வேணா இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்ல, இந்த இதுல இருந்து 10 தக்காளி கவுண்ட் பண்ணி அதில் எடுத்து வை. ஆத்தி குறுகுறுன்னு பார்த்தா தப்பாவில போச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து அதிகமாக தக்காளி போட்டோம்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 10 தக்காளி எடுத்துருக்கேன். புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக போட்டுக்கலாம். வேறு நானும் கட் பண்ணுறேன்னு கத்தி எடுத்து வந்து நிற்கிது. நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு வேதாவை கட் பண்ண போடுவோம். என்ன கட்டுது? குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேணாம், சாப்பிட தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை கீரை எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருவோம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். வாங்க என்னென்னு பார்த்துருவோம். வெந்தயம், சீரகம் மீன் குழம்புக்கு மேக்ஸிமம் போட மாட்டாங்க, ஆனால் நான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள், கார்லிக்கு, இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஆல்ரெடி தட்டி வச்ச வெங்காயம், லாஸ்ட்டாக ஃபைனலுக்கு வந்து கொத்தமல்லி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நமக்கு மெயினாக தேவையான ஃபிஷ். நம்ம கொஞ்சம் கனமான பாத்திரம் யூஸ் பண்ணால் தான் அடிப்பிக்காமல் குழம்பு இருக்கும். பாத்திரம் காஞ்ச உடனே நம்ம எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். சீரகம் போட்டுடலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டுடலாம். வெந்தயம் போட்ட உடனே போட்டுருங்க, இல்லைன்னா வெந்தயம் கருகிடும். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இல்லை இன்னும் ஒரு 15 minutes ஆகும்.
அக்கா போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவா. 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்? சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். இப்போ நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வேற ரொம்ப பசிக்குது போல. கிச்சன் கிளே தெரியுது. மீனை பச்சையா பார்க்கும்போது நாக்கு துடியா துடிக்குது. டேய், ஏன்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா போடா. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதங்கிருச்சு. தக்காளியை போட்டு உடனே உப்பு போட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு அளவு வந்து நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது மீன் குழம்பு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போடும்போது சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இது வந்து குழம்பு மசாலா. நல்லா தக்காளி வதங்கினா குழம்பு மசாலா ஆட் பண்ணிடுவோம். நாங்கள் எல்லாருமே காரமாக சாப்பிடுவோம். அதனால் நான் மசாலா அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சில்லி பவுடர், அடுத்து மஞ்சள் தூள். சிம்மில் வச்சு மசாலா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இதுவே சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே தண்ணி விட்டு அதுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வதக்கணுன்னா நல்லா மசாலா வந்து தக்காளி வெங்காயத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். நமக்கு அந்த பச்சை வாசனையும் போயிடும். நல்லா பச்சை வாசனை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சுச்சான்னு நம்ம செக் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை வந்து உள்ளே போட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. நிறைய ஸ்மெல் வருது. மசாலா ஸ்மெல் இல்லை. இப்போ மீனை நம்ம உள்ளே போட்டுக்கலாம்.
லைட்டாக கலரிக்கலாம். ஏன்னா மசாலா உள்ள மேலே லைட்டாக தெரியுதுல, அதெல்லாம் மசாலுக்குள்ள போடுறதுக்காக கலரிட்டு மூடிட்டோம்னா சீக்கிரமாக இந்த மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்ச நேரத்தில் நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். கலரிட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நம்ம குழம்பு ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீ பாருங்க, சூப்பராக மீன் வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு ஃபைனலாக இறக்கிடலாம். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? அக்கா அக்கா, சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு. கேட்போம். வேதா சூப்பர் சொல்லிடுச்சு. இப்போ நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.